அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து போராட்டம் செய்து வரக்கூடிய போராட்ட குழுவினரும் அதே போன்று இந்த கிராம மக்களை சந்திச்சு பேச இருக்காரு. மண்டபத்திற்கு உள்ள இல்லாம அந்த மண்டபத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த காலி இடங்கள்ல தான் இந்த மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது போல இந்த போராட்ட குழுவினர் தவிர மற்ற யாருமே அந்த மண்டபத்திற்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது அதிகபட்சமாக 3000 நபர்களுக்கு மேல் அந்த வளாகத்திற்குள் இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கிராம மக்களை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேன் மூலமாக அந்த கிராமத்திலிருந்து இந்த போராட்ட குழுவினர் விஜயை சந்திக்க யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அவங்களாம் அந்த வேன்லேயே வரலாம்னு கிராமமாக அந்த வேன்கள் மூலமாக இங்கு அழைத்து வரப்பட்டு இருக்கிறார்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒரு 12 மணிக்கு இந்த வளாகத்துக்கு வந்து அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். விஜய் வந்த பின்பு இந்த போராட்ட குழுவினர் சார்பாக 18 பேர் வந்து இந்த விஜய் பேசுவதற்கு முன்பாக பேச இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கிராம மக்கள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக 15 18 பேர் அந்த குழுவினர் சார்பாகவே அவர்களே தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் முக்கிய நபர்கள் மட்டும் பேச இருக்கிறார்கள்.